குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் வந்து மிஸ்டர் தீபக் குமார். இவருக்கு 39 வயசு. இவங்க வந்து பாலக்கோடு தாலுக்கா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ரேட்டால் பேஸ்ட் வந்து ஒரு பீர் பாட்டில்ல பீர்ல கலந்து 27ஆம் தேதி ஜூன் மாசம் 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு குடிச்சிட்டு அட்டண்டர்ஸ்க்கு வந்து உடனே தெரிஞ்சிருக்கு. அங்கிருந்து அவங்க வந்து இமீடியட்டா மாரண்டல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்கிருந்து நம்ம கிட்ட வந்தாங்க. ஸோ 12:30 மணிக்கு குடிச்சிட்டு நம்ம கிட்ட 3 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ மிஸ்டர் தீபக் குமார் இவர் வந்து வெஸ்ட் பெங்கால் கல்கத்தாவில் வந்து ஒரு சிப்ஸ் மாஸ்டர். ஏதோ குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக இவர் வந்து இந்த ரேட்டால் பேஸ்ட் வந்து குடித்து உடனே பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் உடனுக்குடன் வயிறு எல்லாம் சுத்தம் பண்ணி இதுக்குண்டான விசுமுறிவு மருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே மாரண்டல்லிலையும் ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் உடனுக்குடன் பார்த்ததுனால. பட் பிளாஸ்மோஃபெரிசிஸ் வந்து 3 சைக்கிள் பண்ணோம். ஸோ காமாவில் வந்தது. அந்த பிளாஸ்மோஃபெரிசிஸ் பண்ண உடனே காமாவில் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து ஆல்புமின் இந்த லிவருக்கு அந்த ரெட்டால் பேஸ்ட் லிவருக்கு தாக்கம் ஏற்படுத்தி ஆல்புமின் ப்ரொடக்ஷனே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் மூஞ்சி வீக்கம், கை கால் வீக்கம், நுரையீரலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீர் கோத்திடுச்சு. ஸோ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சிஜனோட அளவும் வந்து ஆக்சிஜன் வச்சாதான் 90%, 85%க்கு மெயின்டைன் ஆகும். ஸோ ஆக்சிஜன் எடுத்தாவே 60%க்கு குறைய ஆரம்பிச்சிருது. பேசினாவே மூச்சு வாங்கிட்டு இருந்தது. எப்போ நேரம் பார்த்தாலும் இப்படியே தான் உட்காந்துட்டே இருப்பார். அப்போ மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ வென்டிலேட்டர் போடுற கண்டிஷனில் இருந்தார். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ப்ளூரல் டேப்பிங் பண்ணோம். ஸோ ரைட் சைடில் 1.5 லிட்டர் நீர் எடுத்தோம். லெஃப்ட் சைடில் 1 லிட்டர் நீர் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அந்த மூச்சு திணறலாம் சரியாகி அவர் வந்து வென்டிலேட்டர் இல்லாமையே நாங்கள் வந்து ரெடி பண்ணோம். ஸோ பிளாஸ்மோஃபெரிசிஸும் ஜாண்டிஸ் இருந்தால் நம்ம பண்ணலாம். ஜாண்டிஸ் இல்லை, கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இவருக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வந்து மெயினாக லங்ஸில் ப்ளூரல் எஃப்யூஷன் இருந்தது. ஸோ இவங்களும் வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இவருடைய தம்பி இதே மாதிரி ரேட்டால் பேஸ்ட் சாப்பிட்டு இங்கே நம்ம மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகிருந்தாங்க. பட் அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸில் நாங்கள் சொன்னாலும் கேட்காம அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு திருப்பியும் அங்கே போய் சரக்கு போட்டு 2வது நாளே அவர் இறந்துட்டார். ஸோ அதனால் அந்த தம்பி இறந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரனை எப்படியும் நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும்னு இந்த அம்மா வந்து ஒரே லேடி அவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் சொன்ன இதுக்கெல்லாமே மருந்தும் நிறைய ஆல்புமின்லாம் போட வேண்டியதாக இருந்தது. எல்லாமே போட்டு ஒரு தெய்வீக செயலாக நான் அந்த ரேட்டால் பேஸ்ட் சாப்பிட்டு பிழைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு இதாகிறதெல்லாம் வந்து மறுபிறவி எடுப்பது தான். ஸோ கடவுளுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீட்டுக்காரர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வந்தேங்க. அப்புறம் எங்கே போகிறதுன்னே தெரியாமல் அங்கே பக்கம் கேட்டுங்க. டிசிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தேங்க. சார் எல்லாம் பைக் விடுற மாதிரி சொன்னார். அப்புறம் சாருக்கிட்ட கெஞ்சி அது மாதிரி எல்லாருக்கிட்டேயும் சிஸ்டர், சீனியர் மேடம், சார் எல்லாருமே என்னைய நல்லா பார்த்துக்கினாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா காப்பாற்றி விட்டாங்க சார். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.